को बाहें पसारे बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता मोहिनी रात में मुझे जगाता प्रेम की घंटी हृदय मंदिर में बजती परमात्मा पुकार में आत्मा सुनती नींद पर होते योग के विजय माया के होते सहज पराजय आराम नहीं मिलन चाहती बाबा संग आत्मा खिल जाती अपने कहा रात को अलविदा परवाना हुआ क्षमा पे फिदा समय से पहले बाबा जगाते नयन खुलते ही मिलन कराते प्रेम में भीगा मन संकल्प मुस्काते माया के बंधन स्वयं कट जाते ठंडी गर्मी बारिश अब तप के साथी मौसम की मार अब ना डराती सोना अब आराम नहीं माया है नींद अब अमृत नहीं विष का साया है कमाई नहीं ये ऊर्जा की चोरी है सस्ते के धुन में बजी माया की लुरी है ओम शांति। ஓம் சாந்தி. யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்தவேலை யோகம் அப்படிங்கிற அமிர்தவேலை பட்டி 108 நாள் பட்டினுடைய 107வது நாள் 5/11/2025. மேகங்கள் பேசுது. I bring fresh showers for the thirsting flowers. From the seas and the streams, I beat light shade for the leaves when laid in their noonday dreams. From my wings are shaken the dews that waken the sweet buds everyone, when rocked to rest on their mother's breast. As she dances about the sun, I wield the flail of the losing hail and whiten the green plains under, and then again I dissolve it in rain and laugh as I pass in thunder. நான் தாகத்தில் ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மலர்களுக்காக இயற்கையான மழையை கொண்டு வரேன். ஃப்ரெஷ்ஷான கடல் மற்றும் நதிகளிலிருந்து எடுத்துகிட்டு வரேன். நான் இலைகளுக்காக லேசான நிழல்களை கொண்டு வரேன். அப்பொழுதுதான் அவர்கள் மதிய நேரத்தில் ஓய்வெடுக்கிறார்கள். நண்பகல் கனவுகளில் என் இறக்கைகளிலிருந்து விழித்தெழும் பனித்துளிகள் அசைகின்றன. இனிமையான மொட்டுக்கள் ஒவ்வொன்றும் அவற்றின் தாயின் மார்பில் ஓய்வெடுக்க அசைக்கப்படும் பொழுது சூரியனை பற்றி நடமாடும் போதும் நான் அடிக்கும் ஆலங்கட்டியின் வளைவை பயன்படுத்துகிறேன். கீழே உள்ள பச்சை சமவெளிகளை வெண்மையாக்குகிறேன். பின்னர் மீண்டும் அதை மலையில் கரைக்கிறேன். இடியுடன் கடந்து செல்லும் பொழுது நான் சிரிக்கிறேன். தாயினுடைய மடியில் மார்பில் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது. சூரியனை சுற்றி நாலா பக்கமும் நடனம் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. நான் பச்சை சமவெளிகளை வெண்மையாக மாற்றுகிறேன். அதன் பிறகு அது மழையால் நனைத்து விடுகிறேன். அதன் பிறகு நான் இடித்தவாறு முன்னேறி செல்கிறேன்.
சிரித்தவாறே இடியாகி கடந்து செல்கிறேன். லாஃப் அஸ் ஐ பாஸ் இன் தண்டர். கவிஞர் இயற்கையில் உட்காந்துருக்கிறாரு, இயற்கையான சூழல்ல மேகங்களை பார்க்குறாரு. அந்த மேகங்களுக்கு வார்த்தைகள் கொடுக்குறாரு. அந்த மேகங்களுக்கு பதிலாக இவர் மேகமாக மாறி பேசுகிறாரு. இயற்கையை பார்க்குறாரு, இயற்கை கூட இணைகிறாரு. எல்லாமே அவினாஷி, அழியாதது. நான் மறைஞ்சு போயிடுறேன், ஆனால் நான் இறக்கிறது கிடையாது. இயற்கையினுடைய அழியாத சக்தியை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆகாயத்தில் வருது மேகங்கள், அது என்ன பண்ணுதுங்க? மேக கூட்டங்கள் மழையை பெய்யுதுங்க. மேகங்கள் சொல்லுது, நான் மழை பொழிகிறேன், நான் நிழல் கொடுக்குறேன். மேகம் சொல்லுது, நான் உங்களை சாட்டையால் அடிக்கிறேன். இது 1820 எழுதப்பட்ட கவிதை, செல்லியோடது. இட்டாலியனுடைய ஃப்ளோரன்ஸில் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாரு. காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு, மரத்துக்கு கீழே மேகத்தை பார்க்குறாரு. மேகங்கள் கூட மேகமாக மாதிரி பேசுகிறாரு. நான் தான் மேகமாக ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இயற்கை பூமி மற்றும் நதியின் புத்திரி ஆவேன். நான் மேக கன்னியா, சின்ன மேகம். I am the daughter of the earth and water and the nursling of the sky. I change but cannot die. இது கவிதையினுடைய லாஸ்ட் லைன். I am the daughter of earth and water and the nursling of the sky. I pass through the pores of the ocean and the source. I change but I cannot die. Far after the rain and with never a stain. The pavilion of heaven is fair, and the wind and sunbeams with their convex gleams build up the blue dome of air. They silently laugh at my own cenotaph, and out of the caverns of rain, like a child from the womb, like a ghost from the tomb, I arise and build it again. நான் பூமியின் இருந்து வந்த நீரின் குழந்தையாவேன், ஆகாயத்தின் செல்ல குழந்தையாவேன். மேகம், அந்த பெண் மேகம் என்ன சொல்லுது? நான் ஆகாயத்தின் செல்ல குழந்தை, செல்ல மகள். நான் கடல்களை கடந்து செல்கிறேன், நான் மாற்றமடைகிறேன், ஆனால் இறப்பதில்லை. I change but I cannot die. இந்த சிருஷ்டியில ஆத்மா எப்படி அழியாததோ, பரமாத்மா எப்படி அழியாதவரோ, அதே போல இயற்கையும் அழியாதது. மூன்றுமே இப்படி அழியாத ஒரு சக்திகள் தான். நான் ரூபத்தை மாத்துறேன், ஆனால் நான் இறப்பதில்லை, அழிவதில்லை. ஏனென்றால் மழை பெய்ந்த பிறகு மீண்டும் நான் மழையாவேன். சொர்க்கத்தின் மண்டபம் நிர்மலமாக களங்கமற்றதாக மாறிவிடுகிறது. வாயு, அப்புறம் சூரியனுடைய கிரணங்கள் நீல கலர், அந்த ஆகாயத்தை நீல கலராலான ஒரு டோமை உருவாக்குது. நான் அந்த நேரத்தில் மௌனமாக என்னுடைய மார்க்கத்தில் நான் சிரிக்கிறேன். எப்படி நான் இறந்துட்டேன், என்னை அவங்க நினைவு பண்ணுறாங்க. அதாவது மழை நின்றுடுச்சு, மேகமே இல்லை, மழை நின்றுடுச்சு அப்படின்னு என்னுடைய மரணத்தை கொண்டாடுறாங்க. அது என்ன சொல்லுது? மேகம், I laugh at my own cenotaph. நான் சிரிக்கிறேன். எப்படி சிரிக்கிறேன் அப்படின்னா, எப்படி ஒரு like a child from the womb, like a ghost from the tomb. எப்படி குகையிலேருந்து ஒரு பேய் வந்தது மாதிரி, ஒரு தாயினுடைய வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை வந்தது மாதிரி நான் மறுபடியும் வந்துடுறேன். இப்படி குழந்தை வயிற்றுலேருந்து குழந்தை வர மாதிரி, அம்மா வயிற்றுலேருந்து நான் மீண்டும் வருகிறேன், மீண்டும் எழுகிறேன், மீண்டும் அதே போல் செய்கிறேன். I rise and build it again. நான் மீண்டும் எந்திரிக்கிறேன், மீண்டும் அதே போல உருவாக்குறேன், பில்ட் பண்றேன், கட்டுறேன். மேகங்கள் அவினாஷியானது, அழியாதது. மேகங்களாக மாறுங்க, மழையை பொழியுங்க. பாபா சொல்லுவார் இல்லையா, நீங்க மேகங்கள் பாபா கிட்ட எதுக்காக வந்திருக்கிறீங்க? உங்களை நிறைச்சிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. உங்களை நிறைச்சிக்கோங்க, அப்புறம் போங்க, போய் மழையை பெய்யுங்க, மழையாக பொழியுங்க. எந்த மேகங்கள் நிறைந்து இருக்குதோ
அந்த மேகங்களால் மழையை பொழியாமல் இருக்க முடியாது. எந்த மேகங்கள் நிறைய காலியாக இருக்கோ அது என்ன பண்ணும்? அது மேகம் மழையாகவும் பொழியறதில்ல, இல்லைன்னா இடியாகவும் இடிக்கிறதில்ல, மின்னல் பெய்யறது எதுவுமே செய்யறதில்ல. ஐ சேஞ்ச் பட் ஐ கனாட் டை. நான் சேஞ்ச் ஆகிறேன், ஆனால் நான் இறந்து போகிறதில்ல. நான் ரூபத்தை மட்டும் மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். இறப்பு கிடையாது எனக்கு. என்னோட பாபா சொல்கிறாரு, மேகமாக மாறி மழையாக பொழியுங்க. போய் பொழிங்க, மழையை பொழிங்க, பசுமையை வர வைங்க, பசுமையாக்குங்க. ஏன்னா அந்த உலகமே காஞ்சி போயிருக்கு. ஐ பிரிங் ஷவர்ஸ் ஆஃப் த தர்ஸ்டிங் ஃப்ளவர்ஸ். ஆத்மாக்கள் தாகத்தில் இருக்காங்க. ஆத்மாக்கள் தாகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அவங்களுடைய தாகத்தை தீக்கணும். அவங்களுக்கு நிழல்கள் வேணும், நிழல் வேணும். அவங்களுக்கு கிரணங்கள் வேணும், சூரியனுடைய கிரணங்களும் வேணும், நிழலும் வேணும். ஆலங்கட்டி மழையால் கொஞ்சம் அடியும் கொடுக்கணும். நீ பாபா சொல்கிறாரு, அமிர்த வேலையில் யோசிங்க, எப்படி நான் ஸ்பீச் பண்ணுறது, அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள், மனனம் பண்ணுங்கள். அதிகாலையில் எப்போ புத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்போ யோசிங்க, என்ன நான் பேசுறது, எப்படி எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறது. வெறும் ஸ்பீச் மட்டும் கிடையாது. ஆத்மாக்களுக்கு பிரவச்சன் தேவையில்லை, சக்தி தேவை இருக்குது, அனுபவங்கள் தேவை இருக்குது. நாலா பக்கமும் சப்தங்கள் இருக்குது, ஆனால் அனுபவம் தான் இல்லை, சக்தி தான் இல்லை. தாகத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு தண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தாகம் தீருமா என்ன? இந்த புக்கை படி. தண்ணி எப்படி இருக்கும்? H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் தேர்ந்தது தான் தண்ணி. அதை 1 மணி நேரம் கிளாஸ் எடுங்க, அவங்களுக்கு தாகம் தீந்துருமா? அது எங்கே கிடைக்குது, எப்படி கிடைக்குது, தண்ணிக்கு வேறு வேறு பேர் என்ன, வேறு வேறு லாங்குவேஜில் என்ன ஆகும்? நம்மளுடைய ஸ்பீச் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூத்திரமாக மாறிடணும். நம்மகிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆத்மாவிற்காக. 2வது தானம். அடிக்கடி இது கேள்வி வந்தது வானிலை, நீங்கள் எப்போல்லாம் பாபாவை நினைவு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த உலகத்துக்கு சாந்தி கொடுக்குறீங்க. நீங்கள் சுதர்சன சக்கரத்தை சுற்றுறீங்க அப்படின்னா முழு உலகத்துக்கும் நீங்கள் சுகத்தினுடைய தானம் கொடுக்குறீங்க. நிறைய தடவை வந்திருக்கு இல்லையா வானிலை? நீங்கள் எப்போ அசரீரி ஆகுறீங்க, அசரீரி ஆகி எப்போ பாபாவை நினைவு பண்ணுறீங்களோ அப்போ முழு உலகத்துலேயும் சாந்தி பரவுது. சுயதர்சன சக்கரத்தை நீங்கள் சுற்றும் போது அது தானாகவே சுகத்தின் அலைகளை இந்த உலகத்து சிருஷ்டி ஃபுல்லாக பரவ செய்யுது, தானாகவே பரவுது. அதனால் அதிகாலை என்ன பண்ணுங்க? தானம் பண்ணுங்க. 3வது ரேஸ், நினைவினுடைய ஓட்டம் செய்யணும், ரேஸ் பண்ணணும். நீங்கள் 1 மணி நேரம் யோகா பண்ணீங்களா, நான் 2 மணி நேரம் பண்ணுவேன். நீங்கள் 2 மணி நேரம் பண்ணீங்களா, நான் 3 மணி நேரம் பண்ணுவேன், 4 மணி நேரம் பண்ணுவேன். பாபா நினைவு ரேஸ் பண்ணணும். ரேஸ் சார்ட் வைக்கணும். அதுக்காக ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு சார்ட்டு கொடுக்கணும். சார்ட்டில் என்ன பார்க்கணும்? 20 விஷயங்கள் பார்க்கணும். தூங்குறது எப்படி? பாபா நினைவில், பாபா அன்பில், பாபாவுடைய மடியில் தூங்கணும். எங்கே தூங்கணும்? பாபாவுடைய மடியில். பாபா கூட தூங்கணும். மனசை லேசாகிட்டு தூங்கணும். எப்படி தூங்குறது? புத்தியை காலி பண்ணிட்டு தூங்கணும். 7வது கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்கணும். 8வது பாபாவுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ஒப்படைச்சிட்டு தூங்கணும். இது எல்லாமே அந்த பாட்டு வந்தது இல்லையா புதுசாக, இப்போ நேற்று ரிலீஸ் பண்ணாங்களே, முந்தானால ரேத்தா, அந்த தூங்குவாய்ன்னு ஒரு பாட்டு வந்தது இல்லை, அந்த பாட்டினுடைய லைன்ஸை தான் சொல்லிட்டு இருக்காரு. 8வது மௌனமாக இருந்துட்டு அப்புறம் தூங்கணும், மௌனத்தில். அப்புறம் 10வது முரளி படிச்சுட்டு தூங்குங்க. 11வது யோகாவை முழுமையாக்கிட்டு தூங்குங்க, யோகா முழுசாக பண்ணிட்டு. 12வது பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தூங்குங்க. 13வது உங்கள் கவலைகள் எல்லாம் விட்டுட்டு தூங்குங்க. 14வது கவலையற்ற மகாராஜாவாக இருந்து தூங்குங்க. 15வது பாபாவுக்கு சாட்டு கொடுத்துட்டு தூங்குங்க. 16வது அன்பில், பாபாவுடைய அன்பில் நனைந்தவாறு தூங்குங்க. அப்புறம் அதிகமாக சாப்பிடாம கம்மியாக சாப்பிட்டு தூங்குங்க. ரொம்ப நேரம் முழிச்சிருக்காம டைமுக்கு தூங்குங்க. பேசாமல் தூங்குங்க.
வீணான விஷயங்களை பார்க்காம அப்புறம் தூங்குங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 20 விஷயம் ஆயிடுச்சு எல்லாம் சேர்த்து. தூங்குவாய் தூங்குவாய் பகல் நேர பிரயாணியே தூங்குவாய், இரவு வந்துள்ளது தூக்கத்தை எடுத்துக்கொண்டு. அப்பொழுதுதான் நேரம் 2:30 ஆகும், எந்திரிக்க முடியும். அதனால் எழுவாய் என் சகோதரனே எழுவாய், மேரே பாய் எந்திரி, மேரா பாய் எந்திரி. அமிர்த வேலை புத்தகத்தில் 9.2 அப்புறம் 9.3 இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. 85வது மற்றும் 86வது நாள் பற்றியினுடைய அந்த பாயிண்ட்டு நம்ம ரிப்பீட் பண்ணோம். அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த எல்லா விஷயமும் நமக்கு இருக்கணும். 20 விஷயங்கள். மனசை லேசாக்குங்க, புத்தியை காலி பண்ணுங்க, கணக்கு கொடுத்துருங்க, பாபாவுடைய அன்பில் மூழ்கி நனைந்தவாறு தூங்குங்கணும். வீணானதை பார்க்கக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது, வீணானதை கேட்கக்கூடாது. பாபாவுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தூங்கணும். பாபாவுடைய நினைவில், பாபாவுடைய மடியில், பாபாவுடைய கூட, பாபாவுடைய அன்பில் எல்லா கணக்கையும் முடிச்சுட்டு தூங்குவாய் தூங்குவாய் பகல் நேர பிரயாணியே தூங்குவாய், தூக்கத்தை எடுத்து கொண்டு வந்துள்ளது இரவு. அப்போ ராத்திரி தூங்குறதுக்கான விதியை பார்த்தீங்க இல்லையா? மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். 9 மணிக்கெல்லாம் டிஜிட்டல் கிடையாது, நோ டிஜிட்டல். 9 மணிக்கு பிறகு தூங்குறது வரைக்கும். இல்லைன்னா 8 மணி, இல்லைன்னா 7 மணி ஆக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. 6 மணிலேருந்தே ஆஃப் பண்ணிங்கன்னா அதை விட நல்லது. உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ ஃபோன் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஃபோனை மூடிடணும். டியூட்டியில் இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபோன் அடிப்பாங்க, தேடிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் வேலை பெண்டிங்கில் இருக்கும், பிரச்சனை ஆயிரும். வேலை முடிஞ்சவொடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். வேணாம், இன்டர்நெட்டை ஸ்டாப் பண்ணிடலாம். மொபைல் டேட்டா நெட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இல்லைன்னா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், டிங் டிங்னு சொல்லிகிட்டே இருக்கும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் மனசு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் சிக்னல் கொடுக்குது. இப்போ பகல்னு அதுக்கு சிக்னல் கொடுக்குது. அதனால் கண் மூடாமல் முழிச்சிருக்கு. அப்போ என்ன விதி பார்த்தோம்? புத்தியை காலி பண்ணிட்டு தூங்கணும், கணக்கை கொடுத்துட்டு தூங்கணும், பாபா கூட, பாபா அன்பில், பாபா மடியில், பாபாவுடைய அன்பில் மூழ்கி முரளி படிச்சுட்டு மௌனத்தில் போய் கம்மியாக சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா சாப்பிடாம, நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா ரொம்ப நல்லது. ராத்திரி பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு தூங்குங்க. அப்புறம் என்ன? வீணான விஷயங்களை பார்க்காம, கேட்காம, வீணானதை பார்க்காம. அப்புறம் தூங்குறதுக்கான விதி என்ன? முரளி படிச்சுட்டு, கவலைகளை விட்டுட்டு, கவலையற்ற மகாராஜாவாக பாபாவுக்கு சாட்டு சொல்லிட்டு, சுக்ரியா சொல்லிட்டு, கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்துட்டு, பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டு வேற எப்படி தூங்குறது? குட் நைட் சொல்லிட்டு தூங்குங்க, சுக்ரியா சொல்லிட்டு தூங்குங்க. இதுதான் விதி. லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் என்ன? நம்ம லேட்டாக வந்திருக்கோம்னா என்ன பண்ணணும்? தீவிர புருஷார்த்தம் பண்ணணும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை உட்காந்துருக்காங்களே என்னை சுற்றி எல்லாருமே எனக்கும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், லேட்டாக வந்திருக்கிறேன். ஆகையினால தீவிர புருஷார்த்தம் பண்ணணும். அப்போ தான் ரேஸில் முன்னாடி போக முடியும். சீக்கிரமாக பிறந்திருக்கணும். ஏன் லேட்டாக பிறந்தீங்க? தப்பு யாருது? ஸ்கூல் திறந்தாச்சு ஜனவரியில், நீங்கள் அட்மிஷன் கிடச்சிது நீங்கள் மார்ச்சில், எக்ஸாம் டிசம்பர்லேயே முடிஞ்சு போச்சு. சேர்ந்து 1 போக்கில் டிசம்பரில் வருது. லேட்டாக வந்தது யார் தப்பு? நிறைய பேர் சொல்கிறாங்க பாபாவுடைய தப்பு தான் அப்படின்னாங்க. பாபா தானே லேட்டாக நம்மளை தேடி கண்டுபிடிச்சி எடுத்தார். ஏன் லேட் பண்ணார்? அவர் தப்பு தான். எக்ஸாம் டிசம்பரில் வரப்போகுது, நீங்கள் அட்மிஷன் எப்போ வாங்கிட்டு இருக்கீங்க? ஏப்ரலில் வாங்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வந்திருக்கணும்ல, ஏன் லேட்டாக வந்தீங்க? சரி, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, பரவாயில்ல. யார் ஜனவரியிலேருந்தே இங்கே இருக்காங்களோ, படிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்கள்ட்ட நோட்ஸ் வாங்கிக்கோங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களுடைய புக்கை வாங்கி பாருங்கள், அவங்கள்ட்ட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள பார்க்காதுங்க, அவங்க நல்லா ஓய்வாக இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அதை பார்க்காதுங்க. அவங்கக்கிட்ட 6 மாதத்துக்கான ஸ்டாக் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் நிலைமை, நீங்கள் இப்போ தான் சேர்ந்துருக்கீங்க, இப்போ வந்தது லேட்டு. அப்புறம் அவங்க கூட கம்பேரிஷன் வேறு. ஆகையினால பழையவங்க கூட கம்பேர் பண்ணாதுங்க, முன்னாடி போயிட்டே இருக்கும். தன்னை மட்டும் பார்க்கணும், யார் என்ன செய்கிறாங்க நமக்கு தேவையே இல்லை. நம்ம மட்டும் நம்மளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்.
ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க புருஷார்த்தத்தில் முன்னாடி போயிட்டுருக்காங்க. சிலர் மகிமை பாடுறதுல புருஷார்த்தத்தில் முன்னாடி போயிட்டுருக்காங்க, சிலர் நிந்தனை பண்ணுறதுல முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பர்ஃபெக்ட்னஸ் வந்துட்டு இருக்குது அவங்களுக்குள்ள, போயிட்டுருக்காங்க, அவ்வளோதான். சிலர் சேவாவில் முன்னாடி போகிறாங்க, சிலர் யோகாவில், சிலர் விகர்மத்தை விநாசம் பண்ணுறதுல, சிலர் வந்து சுயமாற்றத்தில் முன்னாடி போயிட்டுருக்காங்க. முதல்ல விகர்மங்கள் பண்ணால் வெளியில் தெரியும், ஆனால் இப்போ ரிஃபைனாக இருக்குது, வெளியில் கூட தெரியாது. அதனால் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், நடக்க விடுங்க, நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க. அதனால் இன்றைக்கு இந்த 5 விஷயங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல காலையில் எழுந்த உடனே சிந்தனை பண்ணணும், எப்படி நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிங்க. அடுத்தது கிரணங்கள் எல்லாத்துக்கும் கொடுங்க, தானம் பண்ணுங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் எல்லா குணங்கள் சக்திகளை தானமாக கொடுங்க. சுகத்தினுடைய தானம், சாந்தியினுடைய அதிர்வலைகள், சுகத்தினுடைய அதிர்வலைகள், ஞானத்தின் அதிர்வலைகள் பரப்பிட்டே இருங்க. சக்திகளுடைய அதிர்வலைகள். அடுத்த பாயிண்ட் என்ன? ரேஸ் பண்ணணும். யாரு கூட ரேஸ் பண்ணணும்? எல்லாத்த விட அதிகமான ரேஸு தனக்கு தானே பண்ணணும். நேற்று என்னுடைய ஓட்டம் எப்படி இருந்ததோ அதை விட நான் முன்னாடி போகணும், அதை முந்தணும் அப்படிங்கிற மாதிரி ஓடணும், ரேஸ் இருக்கணும். அடுத்தது வந்து சார்ட். இந்த எல்லா பாயிண்ட்டுமே அதுக்குள்ளே வந்துடணும், சார்ட்டுக்குள்ளே. அடுத்தது 5வது லாஸ்ட்டு புருஷார்த்தம், ரியலைசேஷன். நமக்கு லேட் ஆகிடுச்சுங்க, ரொம்ப லேட் ஆகி போச்சு. ட்ரெயின் போக போகுது, ஃப்ளைட்டு இல்லைனா போக போகுது, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டாங்க. நான் தான் வெளியில் நிற்கிறேன், ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன். டிகேஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, பவித்ரதாவில் முன்னாடி போயிட்டாங்க, அமிர்த வேலையில் முன்னாடி போயிட்டாங்க, ஆத்ம கட்டுப்பாட்டில் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம அங்கேயே உட்காந்துட்ருக்கோம், அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, தாண்டி போயாச்சு. 7 days கோர்ஸில் லாஸ்ட் பேஜில், புக்கில் லாஸ்ட் பேஜில் ஒரு இருக்கும் பார்த்தீங்களா, ஓட்டம், ஆத்மாவின் ஓட்டப்பந்தயம். அந்த 5ஐயும் கிராஸ் பண்ணி அங்கே போகிற மாதிரி. மற்ற எல்லோரும் கிராஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் இங்கேயே இருக்கிறேன், இன்னும் பின்னாடி இருக்கிறேன். என்னுடைய ரேஸை நான் சீக்கிரம் முடிக்கணும், ஆனால் நமக்கு டைமே இல்லை. குயிக்காக போகணும், ஃபாஸ்ட்டாக போகணும். சுயநலத்தை கடந்து போகிறது கூட மிக உயர்ந்த புருஷார்த்தம். அப்புறம் இந்த டேஸ்ட்டு, அந்த நாக்குனுடைய அந்த டேஸ்ட் இருக்கு, அதை வின் பண்ணுறது கூட பெரிய புருஷார்த்தம். ஏன்னா அந்த டேஸ்ட்டு வந்து உண்மையிலே அது டேஸ்ட்டே கிடையாது, அது மாயா, அது டேஸ்ட்டே அல்ல. ஒரு சைத்தானுடைய கதை இருக்குது. சைத்தான் போயிட்டு இருந்தார், மனிதர்களுடைய வாழ்க்கைங்கிற அந்த தெருக்கள்லாம் அவர் சுற்றி வந்துட்டு இருந்தார். அந்த சைத்தான் தன்னுடைய தூதுவர்கள் கூடவே இருந்தாருங்க, அவங்களும் இருந்தாங்க. சாத்தான் நாய்களும் கூட இருந்தாங்க. யாராவது ஒரு மனிதர்கள் தெரியுறாங்க, கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னா அந்த சாத்தான் சொல்லுவார், இந்த நாய்கிட்டையும் தன்னுடைய தூதுவர்கள்ட்டையும், கணங்கள் இருக்காங்க அவங்கள்ட்டையும் போய் சொல்லுவாங்க, போய் பிடிங்க அவங்க. எங்கே சுற்றிட்டு இருக்கிறாரு சாத்தான்? வாழ்க்கைங்கிற அந்த தெருக்கள்ல சுற்றுறது யாரு? சைத்தான். அவங்களுடைய ஹெல்பர்ஸ் கூட, துணைவர்கள் இருக்காங்க நிறைய பேர் ஹெல்ப்புக்கு. பாஸ் போகிறாரு, கூடவே அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. யாராவது தெரிஞ்சால் என்ன சொல்கிறாரு? போங்க பிடிங்க. அது போய் உட்காருது, அவங்க தோளில் போய் உட்காந்துக்குது. அது சொல்லுது அவங்க காதில், நீ நிராஸ். இவர் சொல்கிறாரு, இல்லை நான் நிராஸ் இல்லை. அந்த பூதம் வந்து வேகமாக சொல்லுது, ஆமாம் நீ நிராஸ் தான், அது நிராசையானவன் அப்படின்னு அர்த்தம். உடனே மனுஷன் ஏற்றுக்கிறாரு, ஆமாம் ஒருவேளை இருக்கலாம், ஆமாம் அடிக்கடி எனக்கு தோணுது, நான் அடிக்கடி நிராசை ஆயிடுறேன். அப்புறம் தூதுவர்கள் ரிட்டர்ன் வராங்க பாஸுக்கிட்ட, சாத்தான்கிட்ட, சார் முடிஞ்சுது, ஒர்க் டன். பாஸ் சொல்கிறாரு, வெல்டன், அவரை நான் பிடிச்சிட்டேங்க, வெல்டன். அவர் உண்மையிலேயே நிராசை ஆயிட்டார். நிராசை இல்லாமல் இருந்தார், நிராசை ஆக்கியாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மனிதன் அங்கே அந்த வழியாக போகிறாரு. சைத்தான் பார்க்குறாரு, போய் அவங்கள பிடி அப்படின்னு சொல்கிறாரு. சாத்தானுடைய தூதர்கள் மறுபடியும் போகிறாரு, அவருடைய தோளில் உட்காந்துக்கிறாரு. அவர் காதில் சொல்கிறாரு மறுபடியும், நீ நிராசையாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் எல்லாம் நிராசை கிடையாது. சைத்தானியோட தூதுவர் வந்து சொல்கிறாரு, வேகமாக கத்துறாரு, நீ வந்து நிராசையானவன் தான் அப்படின்ட்டு. அந்த மனிதர் வந்து பூதத்தினுடைய காதில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அந்த பூதம் வந்து ஓடி போய் அவங்க பாஸ்கிட்ட சொல்லுதான், இப்போ நான் நிராசையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி என்ன சொல்லியிருப்பாரு? அது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன சொல்லியிருப்பாரு?
சைத்தானுடைய பூதம் சைத்தானுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்குது, சார் நவ் ஐ ஆம் நிராஸ், ஐ ஆம் அப்செட். அப்போ அந்த மனிதர் அப்படி என்ன சொல்லியிருப்பாரு? அவர் சொல்றாரு, ஏ பொய்யனே, நீ தான் நிராசையாக இருக்கிறாயே, நான் ஒன்றும் நிராசை கிடையாது, நீ கள்ளம் சொல்ற, பொய் உரைக்கிறாய், நான் எவ்வாறு நிராசையாக இருப்பேன், போ கிளம்புங்கிருந்து, ஓடுங்கிருந்து. அந்த மாதிரி ஒரு பூதத்தை போய் திட்டிடுறாருங்க. பூதமே பயந்துருச்சு, எல்லாரையும் திட்டி எல்லாத்தையும் வசமாக்கக்கூடிய ஒரு பூதம் ஒருத்தட்ட திட்டு வாங்கி பயந்து ஓடிடுச்சு. அது நிராசை ஆயிடுச்சு, அது அப்செட் ஆயிடுச்சு. இன்றைக்கு பாபாவுடைய மகா வாக்கியம், நீங்கள் என்ன சொற்பொழிவு ஆற்ற போகிறீங்களோ, பேச போகிறீங்களோ மேடையில் போய் அதை எழுதுங்க. அப்புறம் எப்படி நீங்கள் பேச போகிறீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் குழந்தைங்க, நீங்கள் பயிற்சி பண்ணணும், அதை சிந்தனை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அதை ப்ராக்டிக்கலில் பாயிண்ட்ஸ் சொல்ல முடியும், நீங்கள் அங்கே போய் கரெக்டாக பேச முடியும். அதனால் அதிகாலையில் எழுதுங்க, அப்புறம் அதை படிங்க, அப்புறம் நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. இதனால் தாரணை நல்லா ஏற்படும். எந்த ஒரு நீங்கள் உரை நிகழ்த்த போகிறீங்க, இல்லை ஏதாவது பேச போகிறீங்க, ஏதாவது ஸ்பீச் பண்ண போகிறீங்க மேடையில் அப்படின்னா அதை நீங்கள் ரொம்ப முன்னேற்பாடோடு போகணும். ஏனோ தானோன்னு போய் பேசக்கூடாது. நீங்கள் தயார் பண்ணாமல் போய் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆடியன்ஸோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்களுடைய ஆன்மீக உரை, அந்த பேசக்கூடிய பேச்சு எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் அது ரொம்ப ரெடி பண்ணி தயார் பண்ணி பேசணும். முன்னாடியே முன்னேற்பாடு பண்ணியிருக்கணும். ஒரு லைன் பேசுறதுக்காக 1 மணி நேரம் நீங்கள் சிந்தனை பண்ணணும். எவ்வளோ நேரம் ஒரு லைன் பேசுறதுக்கு 1 மணி நேரம் திங்க் பண்ணணும். இது குறைஞ்சது அவ சொல்கிறாங்க. அதனால் தாரணை கூட நல்லா ஏற்படும். நம்ம யாருக்காவது பேச போகிறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னா 2 விஷயங்கள் நமக்கு ஏற்படும். ஒன்று நல்ல சிந்தனை ஏற்படும், இன்னொன்று நல்ல தாரணை ஏற்படும். அப்புறம் புத்தி பிஸியாக இருக்கும் ஞானத்தை சிந்தனை பண்ணுறதுனால. எல்லா கவலையிலேருந்தும் நம்ம விடுபட்டுருவோம், லேசாயிருவோம். அதனால் குழந்தைங்க அதிகாலையில் எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு. இதுதான் எல்லாத்தோட ஃபஸ்ட்டு காரியம். மேகங்களாக மாறுங்க, போய் மழையாக பெய்யுங்க. அடுத்தது 2வது பாயிண்ட், முழு உலகத்திற்கும் சுகம் சாந்தி கொடுங்க. இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து அசரீரியாக ஆகி பாபாவுடைய நினைவில் உட்காரணும். இதுதான் உலகத்திற்கு சாந்தி கொடுப்பதற்கான ஒரு விதி. சுயதர்சன சக்கரத்தை சுத்துறீங்க அப்படின்னா அது சுகத்தை கொடுப்பதற்கான ஒரு விதி. 3வது, உங்களுக்கு நீங்களே ரேஸ் பண்ணுங்க, சாட் வைங்க. குழந்தைங்க தன்னுடைய முன்னேற்றத்திற்காக அதிகாலையில் எழுந்து பாபாவுடைய நினைவில் சுற்றி வாங்க. உங்களுக்குள்ளே பேசும்போது கூட இந்த மாதிரி பேசுங்க. பார்க்கலாம், நம்ம பாபாவை யார் அதிகமாக நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா. அப்புறம் நீங்கள் பேச நிற்கணும், நான் எவ்வளோ நேரம் பாபாவை நினைவு பண்ணினேன். மற்ற நேரத்தில் நம்மளுடைய புத்தி எங்கெல்லாம் சுற்றுச்சு. இதுக்கு தான் சொல்லப்படுது, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு முன்னேறி செல்வது. பாபா புரிய வைக்கிறார் இதுவார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை லீவு, சண்டேனா என்ன பண்ணணும், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா என்ன பண்ணணும், பிக்னிக் போகணுமா, இல்லை விளையாட போகிறீங்களா? அதிகாலையில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காருங்க. ஏன்னா லீவ் இல்லை. 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 3 மணி நேரம் ஆயிடுச்சா, முழு நாளினுடைய வருமானத்தினுடைய மேக்கப் பண்ணுங்க. ஏன்னா ஃபுல் டைம் இருக்குதுல்ல, உங்கள் பையன் நிரப்பிக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ என்ன பண்ணுங்க, சரீரத்திலிருந்து வெளியே போயிருங்க, அசரீரி ஆயிருங்க. எஸ்ட்ரல் டிராவல், உட்காருங்க, அப்புறம் சுற்றுங்க, உலகம் ஃபுல்லாக சுற்றி வாங்க. யூரோப் போங்க, அமெரிக்கா போங்க, ஆப்பிரிக்கா போங்க, ஏசியா போங்க, ஆஸ்திரேலியா போங்க, 5 கண்டத்துக்கும் போயிட்டே இருங்க. அதுக்கு மேலே அப்படியே சுற்றி வாருங்க. அங்கே என்னெல்லாம் நடக்குது போய் பாருங்கள். இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, இந்த நாடுகளில் என்ன நடந்துட்டுருக்கு போய் பாருங்கள். அடுத்த பாயிண்ட்டு, குழந்தைங்களே உங்களுடைய இதயத்தில் நீங்களே கேளுங்க, உங்கள் மனசுக்கு நீங்களே கேளுங்க, நான் பாபாவை நினைவு பண்ணுறேன்னா ராத்திரி எப்போவுமே சதா போத்தாமில் கொடுங்க, சாட்டு வைங்க. முழு நாளில் இல்லைன்னா அதிகாலையில் எந்திரிச்ச உடனேனா பாபாவை எவ்வளோ நேரம் நினைவு பண்ணேன். அதனால் பாபாவுக்கு நீங்கள் சாட்டு அனுப்புங்க எழுதி. நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், எவ்வளோ பாபாவை நினைவு பண்ணுறேன். எந்த குழந்தைங்க சோம்பேறியாக இருக்காங்களோ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் பாபாவுக்கு குழந்தை தானே, அப்புறம் எதுக்கு எழுதணும், நாங்கள் பாபாவை நினச்சிட்டே தான் இருக்கிறோம், அதான் குழந்தையாச்சே, அப்புறம் என்ன, இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க அது எல்லாமே டேஷ். என்ன டேஷ்? பாபாட்ட சொல்கிறாங்க, பாபா நான் உங்களுடையவன், உங்களுடைய நினைவில் தான் இருக்கேன். பாபா சொல்கிறாரு, ஸ்டாப் த நான்சென்ஸ்,
இது எல்லாம் என்னது? சோம்பேறித்தனம், டுபாக்கூர். இதில் நீங்கள் புருஷார்த்தம் பண்ணணும். அதிகாலையில் எந்திரிச்சு ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுட்டு உட்காருங்க. ஒரு நாள் 2 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இது டெய்லிக்கான விஷயம். நேரம் கூட முக்கியம் இல்லை. அது தானாகவே ஆட்டோ பைலட் மாதிரி ஆட்டோ மோடில் தானாகவே எந்திரிக்கக்கூடிய பழக்கம் வரணும். அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் வந்து உங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு சிந்தனைகள் ரொம்ப முக்கியம். டைம் எடுக்கும். ஆழமான சிந்தனை ரொம்ப முக்கியம். ரூருஹான் செய்யுங்க. அந்தர்முகி ஆகி ஆன்மீக உரையாடல் பண்ணுங்க. உள்நோக்குமுடையவராக மாறி ஏகாந்தத்தில் போய் உட்காந்துருங்க. அப்புறம் பாபா கூட ரூருஹான் பண்ணுங்க. ஆன்மீக உரையாடல் பண்ணுங்க. பின்னாடி வரக்கூடியவங்க ரொம்ப முன்னாடி போகலாம். எப்படி? பாபா சொல்கிறாங்க, பின்னாடி வரக்கூடியவங்க ரொம்ப முன்னாடி போகலாம். எப்படி போக முடியும்? ரியலைசேஷன் மூலமாக. நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிற யார் ரியலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி போயிடுவாங்க. ரொம்ப லேட்டாக யார் வந்திருக்காங்களோ அவங்க ராத்திரி பகல் அப்படின்னு சாயங்காலம் யோகாவிலே மஸ்தாக இருந்தாங்க அப்படின்னா, பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா, அதுலேயே அந்த வேலையிலேயே ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி போயிடுவாங்க. பாபா வந்து எந்த குழந்தைங்களுடைய தலையிலையும் டேஷ் போடுறதில்ல. என்ன டேஷ்? ரொம்ப நல்ல வார்த்தையை பாபா யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த வார்த்தை வந்து எங்கேயாவது தான் வந்திருக்கும், அதிகமாக வராது. பாபா தன்னுடைய குழந்தைங்க மேலே எந்த ஒரு டேஷ் போடுறதில்ல. பாபா எந்த ஒரு கஷ்டத்தையும் போடுறதே இல்லை, கஷ்டம் கொடுக்குறதே இல்லை. பாபா வந்து எப்போவுமே சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஏதாவது கஷ்டம் கொடுக்குறேன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நான் கொடுக்குறதே இல்லை. வெறும் 2 மணிக்கு எந்திரிங்க, அது போதும். அப்புறம் 3 மணி நேரம் யோகா பண்ணுங்க. நான் கஷ்டம் கொடுக்குறேன்னா என்ன? எவ்வளோ ஈஸி. 2 மணிக்கு மட்டும் எந்திரிச்சு 5 மணி வரைக்கும் யோகா பண்ணுங்க, போதும். வேறு என்ன கஷ்டம்? இதில் என்ன கஷ்டம்? இது இவர் சொல்கிறது. பாபான்னு சொல்கிறாரு, அதிகாலையில் எந்திரிச்சு 1 மணி நேரம், அரை மணி நேரம், 5 நிமிஷம் என்னை நினைவு பண்ணுங்க. சிவதர்சன சக்கரத்தை சுற்றுங்க. 1 மணி நேரம், அரை மணி நேரம் நினைங்க. அப்புறம் சிவதர்சன சக்கரத்தை சுற்றுங்க. இதுதான் இன்றைய பாபாவுடைய மகா வாக்கியம். இன்றைய பட்டியினுடைய செகண்ட் லாஸ்ட் டே. நாளை பட்டியினுடைய கடைசி நாள், 108வது நாள். நாளைக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் காலையில் 5 மணிக்கு. ஓகேவா? நாளைக்கு இது வரைக்கும் எல்லா கிளாஸ்லையும் கடைசியாக கவிதை சொன்னாங்க இல்லையா, அந்த கவிதை 100 கவிதை ஆயிடுச்சுங்க. அந்த எல்லா கவிதையும் புருஷோத்தமன் பாய் வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். மொத்தமாக அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுவார். மொத்த தொகுப்பு 100 அந்த கவிதையினுடைய தொகுப்பை வந்து அவர் நம்ம முன்னாடி பிரஸ்துத் பண்ணுவார். கவிதையினுடைய பாடமும் இருக்கும். அப்புறம் 8ஆம் தேதி 1989 15 முரளி, 1990 15 முரளி எல்லாமே ரிவைஸ் ஆயிடுச்சு. அதாவது 89 வாணி வந்து ரிவைஸ் ஆகிடுச்சு. கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் 90 பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் ரிவைஸ் ஆகலை. கொஸ்டின்ஸ் இன்னும் வரல. அதனால் நீங்களே படிச்சுக்கோங்க அது முரளி ஃபுல்லாக. எக்ஸாமுக்காக படிக்கணும் அப்படின்னா நல்லா படிக்கணும். மற்ற அங்கே உள்ள விஷயம் இங்கே உள்ள விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு படிப்பில் மூழ்கிருங்க. ஏன்னா நீங்கள் டாப்பில் வரணும், ஃபஸ்ட் நம்பரில் வரணும். 100க்கு 100 வாங்கணும். 1 மார்க்கு கூட கம்மியாயிடக்கூடாது. முரளியை படிச்சுட்டே இருங்க. பல விதத்தில் படிச்சுட்டே இருங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் படிச்சுட்டே இருங்க. யூடியூப்பில் போகிறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது அதெல்லாம் விட்டுட்டு டைமில் கிடைக்கும் போதெல்லாம் அத்தியனம் பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள். 15 முரளி 89, 15 முரளி 90. அடுத்தது 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 3 வருஷத்தினுடைய முரளியை நம்ம ஒன்றா எடுக்க போகிறோம். 1991, 92, 93. 1991 11 முரளி இருக்குது. புக்கில் வந்து 11 இருக்குது. அதில் 12 காட்டும் சில இதில். ஏன்னா இன்னொன்று 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஆனால் 11 தான் மொத்தமே. ஓகேவா? ஆப்பில் வந்து 18 முரளி இருக்குது. ஆப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து 18 காட்டும். ஆனால் 18 கிடையாது. அது மீண்டும் ரிப்பீட் ஆகிருக்கு. அது 18 கிடையாது. புக்கு தான் கரெக்டு. அந்த ஆப் வந்து தப்பு. 1992 17 முரளி, 1993 13 முரளி. மொத்தத்தில் 41 நாள் பட்டி. 41 நாள் பட்டி. ஓகேவா? என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும்? 9ஆம் தேதியிலிருந்து 41 நாள் பட்டி. கிளாஸ் டைம் என்ன? காலையில் 5 மணி. 1ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாம். 5:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஒருவேளை நம்ம இங்கிலீஷில்
நம்ம பட்டி ஸ்டார்ட் ஆகுது, ரிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 5:30லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்போ அந்த டைமில். இதுதான் பட்டி 41 நாள் பட்டி. இந்த பட்டியினுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பட்டியில் ஒவ்வொரு முரளியிலேருந்தும் 7 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும், எழுதணும். 41 நாள் பட்டி 9ஆம் தேதியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 19 டிசம்பர் வரைக்கும் 41 நாள், 3 வருஷத்தினுடைய முரளி இதில் கவர் ஆகுது. அமிர்த வேலைக்கான ஒரு எக்ஸாம் வரும்னு சொல்லியிருந்தோம்ல, அது வந்து 22ஆம் தேதி, MX17 அதுக்கு பேர் கொடுத்துருக்கு. அது 22ஆம் தேதி நடக்கும். டெய்லி வந்து 7 பாயிண்ட் எடுக்கணும். எப்படி? பட்டியோட பேர் வந்து மேரா பாபா. நீங்கள் வந்து அந்த ஒரு முரளி இருக்குது அப்படின்னா அதில் 7 பாயிண்ட்ஸு அதில் எடுக்கணும். அதில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதில் இப்போ வருது, சக்திகளின் கடலாக இருக்கக்கூடிய தந்தை இந்த சக்திசாலி குழந்தைகளை பார்க்குறாரு அப்படின்ட்டு வாணி வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். மேரா பாபா சக்திகளின் கடலாக இருக்கிறார் இப்படின்னு 7 பாயிண்ட். ஓகேவா? மேரா பாபா இப்படி இருக்கிறாரு, மேரா பாபா சாந்தி கடலாக இருக்கார், அன்பு கடலாக இருக்கார் இப்படின்னு அந்த முரளியில் வரக்கூடிய பாயிண்ட் 7 பாயிண்ட் எடுக்கணும். ஓகேவா? நான் சொல்கிறது வந்து யார் ஸ்பீக்கரோ கிளாஸ் நடத்த போகிறாங்களோ அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸ்பீக்கர் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. 41 நாளைக்கு 41 ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. இதுலேருந்து யார் ஸ்பீக்கர் இருக்காங்களோ அவங்க அந்த 7 பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்டை வச்சு கிளாஸ் எடுக்கணும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அப்புறம் ஸ்மிருதின்னு வருதுன்னா, பகவான் வந்து மேரா பாபா ஸ்மிருதிகளின் கடலாக இருக்கிறார், சாகரமாக இருக்கிறார். இன்னைக்கு கடைசி போயம், கடைசி கவிதை, இன்னைக்கு வந்து கடைசி கவிதை வந்துச்சு. நாளைக்கு மகா காவியம் உங்களுக்கு முன்னாடி வந்து பிரசட் ஆகும். வசந்தமே மலர்களை மழையாக பொழிவாயாக, என் மாதவன் வருகின்றார், அவருடைய ஆன்மீக வருகை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆத்மா அன்பின் மயில் போன்று ஆடட்டும் இந்த சந்திப்பில். மனமனும் இந்த நிலமானது முதலில் தரிசு நிலமாக இருந்தது. அஞ்ஞானத்தின் காரணத்தினால் இப்பொழுது ஞானம் எனும் ஞானத்தின் துளிகள் விழுந்த காரணத்தினால் இப்பொழுது மலராக ஆகி மலையாக பொழிகின்றது. மலையை மலர்கள் போன்று பொழிகிறது. வசந்தமே மலர்களை மலையாக பொழிவாயாக, மலர்களை வீசுவாயாக. இந்த புது ஜென்மத்தின் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு வினாடியும் கொண்டாடுவோம் புது விழிப்புணர்வுடன். ஸ்மிருதி என்ற நறுமணம் நாலாபுறமும் பரவட்டும். ஒவ்வொரு சுவாசமும் உபகாரம் உடையதாக இருக்கட்டும். பாபாவுடைய நினைவு என்ற அலைகளின் காரணத்தினால் இந்த உலகம் எனும் இந்த கடலானது பொங்கி எழுகிறது. வசந்தமே மலர்களை தூவாயாக. ஆத்மாவின் சங்கிலிகள் உடைபட்டு விட்டன. குஷியை கொண்டாடு. இப்பொழுது ஆத்மா சுதந்திரம் அடைந்து விட்டது. சங்கம யுகத்தின் இந்த பருவ காலம் சுகம் நிறைந்ததாக உள்ளது. ஒவ்வொரு ஆத்மாவும் திவ்ய நட்சத்திரங்களாக மாறுகின்றன. சந்திப்பினுடைய இந்த ஆன்மீக வசந்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிரப்பட்டும் பிரகாசத்தை. வசந்தமே மலர்களை பொழிவாயாக. இன்று நான் பிரபுவை அடைந்து விட்டேன். காத்திருந்த நாட்கள் முடிவடைந்து விட்டன. சந்திப்பின் விழா ஆரம்பமாகிவிட்டது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.